இப்போது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் கட்டுறதா இருந்தது. நீங்கள் தான் அதில் முக்கிய பங்காற்றுனீங்க. இப்போ அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்தியிருக்காங்க, ரத்து செஞ்சுருக்காங்க. 1247 ஹெக்டேர்ஸ்க்குள்ள அந்த ராம்சார் பவுண்டரிக்குள்ள தான் இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் ஒரு திட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த நிலமும் வருது. ஆனால் ஏப்ரல் 2022க்கு பிறகு எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்க முடியாது. அந்த உடனே அப்ளிகேஷன் வந்தோடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை, சிஎம்டிஏ தலைவராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களாவது இதை கவனிச்சிருக்கலாம். எப்படியும் அமைச்சர்கள் கூட தொடர்பில் இருந்திருப்பாங்க இல்லையா? பிரிகேடு வந்து ஆரம்பத்திலேயே பொய் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். பொய் சொல்லியிருக்காங்க, பொய் சொல்றாங்க. பல பொய்கள் சொல்லி அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. மோசடிகள்லாம் செஞ்சு இவங்க கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்ததுக்கு பிறகு சிஎம்டிஏ 3 நாள்ல அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ சிஎம்டிஏ உடைய மினிஸ்டர் சேகர் பாபு வரைக்கும் போகும் கையெழுத்துக்கு. மல்டி ஸ்டோரேட் அபார்ட்மெண்ட் பில்டிங்னா சிஎம்டிஏல இப்பதான் அந்த ரூலை தூக்கி இருக்கிறாங்க. மினிஸ்டர் கையெழுத்து போட வேணாம்னு இப்பதான் 3 நாள் முன்னாடி நியூஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து விசாரணை செஞ்சாதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது வெளியே வரும். ஸோ 2 பெரிய ஆட்கள் இவங்களுடைய லாபிங் பவர் என்னவாக இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு. இந்த ஆட்சியிலையாவது உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு வழங்கப்படுதா? நாங்களே 40 புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 40 புகார்களில் இது வரைக்கும் 9 தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இப்போ கேட்டிருக்கிறோம். நாங்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கை இந்த ஆட்சியில் எடுக்கப்படும்ன்ற நம்பிக்கை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படுதா? அந்த ஆளுங்கட்சியுடைய அமைச்சராக இருந்தவரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை நடந்திருக்கிறது என்றெல்லாம் காண்பித்தோம். உயர்நீதிமன்றம் அதை அதனால சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இப்போ சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாகவே எந்த ஒரு ஊழலை பற்றி பேச போனாலும் அங்கே முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறது அறப்போர் இயக்கம். இந்த ஆட்சியிலையாவது உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு வழங்கப்படுதா முன்னாள் ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு? அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆரம்பம் வந்து லாஸ்ட் இப்போ 1 மந்த் ஆயிருக்கு இவங்க ஆரம்பிச்சு. இந்த 1 மந்தில் அதிக ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் மாற்றிருக்கிறாங்க. அதே போல் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்து நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், நாங்கள் வந்து கமிஷன் வாங்க மாட்டோம், அது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. முதல் முறையாக இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் பேசி நம்ம கேட்குறோம் ஓப்பனாக. ஸோ அந்த இன்டென்ஷன் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக டிரான்ஸ்லேட் ஆகுதா இல்லையா, அதை வந்து இப்போ நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்களே 40 புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 40 புகார்களில் இது வரைக்கும் 9 தான் எஃப்ஐஆர் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இப்போ கேட்டிருக்கிறோம். அதுவுமே நாங்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் இஸ் அ வெல்கம் ஸ்டார்ட். பட் அது ஆக்ஷனை டிரான்ஸ்லேட் ஆகுதா இல்லையாங்கிறது வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு தெரியும். இப்போது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் கட்டுறதா இருந்தது. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தான் அதில் முக்கிய பங்காற்றுனீங்க, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. இப்போ அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்தியிருக்காங்க, ரத்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து அது ஈரநிலப்பகுதி, நீங்கள் போட்டிருந்த வீடியோவில் இருந்து பார்த்தேன், ஈரநிலப்பகுதி பட்டாவாகவே இருந்தாலும் அது ஈரநிலப்பகுதிக்குள்ளே வர்றதுனால சில விஷயங்கள் வந்து அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ராம்சார் ஈரநிலப்பகுதி அப்படின்னா என்னென்னா, சர்வதேச அளவில் ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சேர்ந்து ராம்சார் அப்படிங்கிற ஒரு நகரத்தில், ஈரானில் ஒரு நகரம் பேர் ராம்சார், அங்கே சந்தித்து அவங்க முதல்ல பேசி முடிவெடுத்ததுனால அதையே அந்த நிலங்களுக்கு பேராக வச்சுருக்கிறாங்க, ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராம்சார் நிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள். அதுதான் ராம்சார். சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களை தான் ராம்சார்னு சொல்கிறோம். அப்போ சர்வதேச அளவில் அதற்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்குது. அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாடுகளும் ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஈரநிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்னென்ன இடங்களெல்லாம் அவங்க ஈரநிலங்களாக பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஹெக்டேர் அளவு, அதற்கான மேப்பு எல்லாமே தயார் செய்து அவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி, மத்திய அரசு ராம்சார் செக்ரட்டேரியட்டுக்கு யூரோப்புக்கு அனுப்புவாங்க. அவர்கள் அதை பரிசீலித்து இது ராம்சார், இது வந்து சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களாக அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த நாள் முதல்
அந்த பகுதிக்குள் எந்த விதமான கட்டுமானங்களையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம், அதோடைய எக்காலஜிக்கல் கேரக்டரை நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த வாக்குறுதி. அதுக்கு முன்னாடி கட்டடங்கள் கட்டியிருந்தால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை, அதற்கு முன்பு கட்டிடங்கள் கட்டி இருந்தாலும் அதை எப்படி நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், அது அந்த கட்டிடங்களை வந்து இடித்து மீட்டெடுக்க போகிறோமா, இல்லை அதை அப்படியே அலோவ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த நாடுகளின் சட்டங்களை வைத்து அவர்கள் அந்த இடங்களை மீட்டெடுப்பதற்கான வேலைகளையும் அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த ராம்சாருடைய ஐடியா. ஆனால் அந்த ராம்சாரில் அது வந்து அந்தந்த அரசுகள் வந்து முடிவு செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதற்கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017 ஒன்று, என்விரான்மெண்டல் சட்டத்தின் கீழே வருது, 2010 இருந்தது. அதற்கு கீழே அவர்கள் இந்த மாதிரி ராம்சார் நிலங்களை வெட்லேண்ட் கேட்டகரைஸ்ட் ஆஸ் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன், அந்த ராம்சாருக்கு கீழே வரக்கூடிய அந்த ஈரநிலங்கள் அனைத்தும் இந்த சட்டத்தின் கீழே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர சர்வதேச அளவில் அங்கீகரிக்காமல் நார்மல் வெட்லேண்ட்ஸ், இந்திய அளவில் அங்கீகரித்த வெட்லேண்ட்ஸும் இந்த சட்டத்தின் கீழே வரும். அது நோட்டிஃபை பண்ணதற்கு பிறகு வரும். அப்போ அரசு வந்து அதை எடுத்து என்னென்ன சர்வே நம்பர்லாம் வருதுன்னு அவங்க ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. ஸோ அது மாதிரி நோட்டிஃபை பண்ணதுக்கு பிறகு இந்த சட்டத்தின் கீழே வரும். ஆனால் ராம்சார் நிலத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் அவங்க என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, டெசிக்னேட் பண்ணுறாங்களோ, அந்த நாள் முதல் இந்த சட்டம் கவர் ஆகும்னு கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம நாடு வந்து ராம்சாருக்கு அதை சொல்லுது, நாங்கள் என்னைக்கு பண்ணுறோமோ அன்னிலேருந்து வந்து இந்த சட்டம் கவர் ஆகும். அந்த சட்டத்தின் கீழே செக்ஷன் 4 எந்த விதமான நிரந்தர கட்டுமானமும் இதில் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி மட்டும் இல்லை, அது சட்டமாகவே, சட்ட விதியாகவே அந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கீழே இருக்குது. ஸோ அதன்படி தான் இப்பொழுது இங்கே பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் பகுதியாக ஏப்ரல் 8, 2022 அன்று 1247 ஹெக்டர் நிலங்களை அறிவிக்கிறார்கள். அதில் கவர்மெண்ட் லேண்டும் இருக்கலாம், சில ப்ரைவேட் லேண்டும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த 1247 ஹெக்டரில் எனக்கு தெரிந்து 700 ஹெக்டர் நிலம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலங்கள். மீதி 550 ஹெக்டர் நிலங்கள் என்பது தனியார் வசம் இன்று பட்டாவாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து தனியார் வசம் இருக்கலாம், சிலது கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்டாக கூட இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்காமல். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கும். அப்போது அந்த நிலங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அதுவெல்லாம் எல்லாமே சதுப்பு நிலங்கள் தான், ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தாசில்தாரோ சட்டவிரோதமாகவோ ஏதோ இல்லீகலாகவோ ஏதாவது பட்டா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைகளை அவங்க செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த 1247 ஹெக்டர்ஸ்க்குள்ள அந்த ராம்சார் பவுண்டரிக்குள்ளே தான் இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ்னு வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த நிலமும் வருது. கிட்டத்தட்ட 15 ஏக்கர் அளவுக்கு 453, 495/2C, 496, 497, 498 இந்த சர்வே எண்கள் பெரும்பாக்கம் கிராமத்தில் இதற்கு வந்து அவங்க ஜூலை 2022 அப்ளிகேஷன் போடுறாங்க. எங்களுக்கு 1250 மல்டி ஸ்டோரேட் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுவதற்கு அனுமதி கேட்டு. ஆனால் ஏப்ரல் 2022 பிறகு எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்க முடியாது. சட்டத்தின்படி, இந்திய சட்டத்தின்படியும் கொடுக்க முடியாது, சர்வதேச அளவில் நம்ம போட்ட ஒப்பந்தப்படியும் கொடுக்க முடியாது. அப்போ அதன்படி அவர்கள் வந்த உடனே அப்ளிகேஷன் வந்த உடனே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்க பல்வேறு முறைகேடுகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுதான் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போது அந்த இடத்துல சட்டத்தை மீறிய ஒரு செயல் நடந்திருக்கு. அதற்கு காரணமாக சில பேர் இருப்பாங்களா சார்? இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சிஎம்டிஏ தலைவராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களாவது இதை கவனிச்சிருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே எப்படியும் அமைச்சர்கள் கூட தொடர்பில் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2022 இது வந்த உடனேயே முதல்ல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு வரும்பொழுது என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி என்று ஒருவர் இருப்பார்கள். அவங்க வந்து இந்த ரிட்டையர்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் சில பேர் எல்லாம் கலந்த ஒரு குழுவாக இருப்பாங்க. சில ஈவன் என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய, அதாவது பிஹெச்டி படித்தவங்க அந்த மாதிரி கூட இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இப்போ இந்த குழுவுக்கு போகும்பொழுது இந்த குழுவுடைய மிக முக்கியமான வேலையே இது பல்வேறு ராம்சார் நிலமாக இருக்கா இல்லை இருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பிரிகேடு வந்து ஆரம்பத்திலேயே பொய் சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நிலம்
சதுப்பு நிலத்திலிருந்து 1.28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுன்னு ஒரு பொய் சொல்றாரு. இப்போ இவருடைய லேண்டே ராம்சாருக்குள்ள இருக்கு. இவருக்கு அடுத்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்டு சதுப்பு நிலம், சர்வே நம்பர் 534 பெரும்பாக்கம் கிராமம். அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வனத்துறையிடம், வனத்துறை அங்கே போர்டு வச்சுருந்தாங்க, எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருந்தாங்க. சமீபத்தில் ஐ திங்க் இந்த காரணத்துக்காக போர்டை தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராச்சும். பட் அதற்கான ஜிஓ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 2014 இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்ட நிலம் 534ங்கிறது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தது. நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கவர்மெண்ட் லேண்டாக அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ஜிஓவின் படி இது சதுப்பு நிலமாக அறிவிக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், சதுப்பு நிலம் எனக்கு அடுத்த லேண்டு 0 மீட்டர்ஸில் சதுப்பு நிலம் இருக்கிறது அப்படின்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய பிரிகேடு அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, 1.28 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. பொய் சொல்கிறாங்க. சர்வதேச அளவில் ஏதாவது நீங்கள் சர்வதேச அளவில் வெட்ல இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஏதாவது லேண்ட் இருக்கா அப்படின்னு அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க ராம்சார் நிலம் இருக்கிறது, நாங்கள் ராம்சாருக்குள்ளே தான் வரோம் அப்படிங்கிறது யாராவது அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். ராம்சார் அவர்கள் வந்து அதையும் டிக்ளேர் பண்ணலை, அதையும் மறைச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல பொய்கள் சொல்லி அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது அவர்கள் வந்து ஒரு மினிட்ஸ்லேயே எழுதுறாங்க, இந்த இடம் வந்து சதுப்பு நிலம் ராம்சார் நிலத்திற்கு பக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது, அதனால் இதனுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிட்ஸ்ல எழுதுறாங்க. இப்போ ராம்சார் நிலத்தை பற்றியே என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியலன்னா அது வேற விஷயம். ராம்சார்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் நீங்கள் இந்த நிலத்துடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பேரலாக ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி கிட்ட ராம்சாருடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த லேண்ட் அதுக்குள்ளே வருதா இல்லையான்னு செக் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, பண்ணி இவங்க உள்ளதான் வருதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ராம்சார்னு ஒன்று இருக்குனுங்கிறத தெரிஞ்சு அந்த மினிஸ்ட்ரியில் தான் எழுதுறாங்க. ஆனால் ராம்சாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் என்பது போல் எழுதி அவங்க பொய்யாக ஒரு அறிக்கை தயார் செஞ்சு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய பக்கத்து லேண்டே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற லேண்டு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்னா 0 மீட்டர்ஸில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையாக 65 மீட்டர் தொலைவில் இந்த நிலம் இருப்பதாக ஒரு பொய்யான ரிப்போர்ட், 65 மீட்டர், எங்கள் நிலத்தில் இருந்து 65 மீட்டர் தொலைவில் இவர்கள் நிலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டும் அட்ஜசன்ட் லேண்ட். இதோடைய பார்டர் 534 பார்டர் வந்து 495, 496, 498 மூணுமே இதை பார்டர் பண்ணுது. 534 பார்டர் பண்ணுது. அப்போ இது 0 மீட்டர்ஸ் கொடுக்க வேண்டியதுல நீங்க 65 மீட்டர்னு கொடுக்குறீங்க. ஏன்னா ஈவன் ஆன் பண்ட் இருந்தா கூட இன்னொரு ரெகுலேஷன்லாம் இருக்கு. இந்த மாதிரி பண்ட்ல வந்து நீங்க ஹை ரைஸ் பில்டிங் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அது இன்னொரு என்ஜிடி கேஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தொலைவில் இருக்கிற மாதிரி வேணுண்டே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஈவன் இஃப் யூ டேக் ஃபாரஸ்ட் லேண்டோடைய இப்போ ராம்சார்க்குள்ளலாம் இல்லைன்னு நம்ம சும்மா எடுத்துக்கிட்டா கூட சொல்றேன், நம்ம ஆக்சுவலாக இவங்களோட லேண்டே ராம்சார்க்குள்ள தான் வருது. ஸோ அந்த மேப்பையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் இவங்க போய் ராம்சார் தளத்தில் போய் ராம்சார் மேப்பை பார்த்துருந்தாங்கனாலே தெரியும் பிரிகேட் லேண்ட் உள்ள வருது. இவங்க போய் இதில் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியில் போய் அதே மேப்பை ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிலையும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தாங்கனாலே தெரியும். ஏன்னா அந்த பிரிகேடுடைய லேண்ட் எப்படி வரும்னா அந்த இடத்துல ஷேப்பே இப்படி வந்து இப்படி வரும். நீங்கள் அந்த மேப்பை பார்த்தாலே தெரியும், ஓ இந்த லேண்ட் வந்து இதுக்குள்ள ராம்சாருக்குள்ளே தான் வருது, ராம்சாருடைய பவுண்டரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே தான் வருது அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக நானும் அப்படி தான் பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்த மேப்பை பார்த்து மேப் பார்த்தோன்னே ஆனால் பிரிகேட் லேண்ட் உள்ளே வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் மேப்பிங் பண்ணி சர்வே நம்பர் போட்டு எல்லாம் நாங்கள் செக் பண்ணி எல்லா வேலையும் பண்ணோம். உட்காந்து சர்வே நம்பரை வச்சு ஓல்டு மேப்பு வில்லேஜ் மேப்பு எடுத்து சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த வேலைகள்லாம் நிறையா பண்ணோம். பட் எனக்கு பார்த்தோன்னே விஷுவலாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தா தெரியாதா, இவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ்னு பேர், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் அப்போது இந்த மாதிரியான மோசடிகள்லாம் செஞ்சு இவங்க கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்ததுக்கு பிறகு சிஎம்டியை 3 நாளில் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ சிஎம்டியோடைய மினிஸ்டர் சேகர் பாபு வரைக்கும் போகும் கையெழுத்துக்கு. மல்டி ஸ்டோரேட் அபார்ட்மெண்ட் பில்டிங்னா சிஎம்டியில் இப்போ தான் அந்த ரூலை தூக்கி இருக்கிறாங்க. மினிஸ்டர் கையெழுத்து போட வேணாம், இப்போ தான் 3 நாள் முன்னாடி நியூஸ் வந்துருக்கு, மினிஸ்டர் கிட்ட ஃபைல் போக வேணாம், மெம்பர் செக்ரட்டரியோட பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் தான் கரப்ஷன் நிறையா, மினிஸ்டருக்கு போகிறதுனால ஒவ்வொரு அடையும் பிரைப் இதுன்னு கண்ணாமண்ணு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடவடிக்கை எடுத்தது தாவேகா அரசு. ஆமாம். இப்பொழுது வந்து அந்த
மினிஸ்டருக்கு ஃபைல் போக வேணாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா மினிஸ்டருக்கு முன்னாடி பிரைப் வந்து வைத்தியலிங்கம் கேஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய புகாரில். வைத்தியலிங்கம் வழக்கு வந்து டிஎம்கேக்கு வந்தாலும் மூடுறதுக்கான வேலைகளை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 28 கோடி ரூபா அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. ஒரே ஒரு திட்ட அனுமதி ஒரு மினிஸ்டர் ஃபைலர் 2 வருஷம் 2.5 வருஷம் அங்கே சிஎம்டியில் உட்காந்துருக்கு இதுக்காக. ஸோ இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அப்போது இன்னைக்கு வந்து இந்த பிரிகேட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு வரைக்கும் கையெழுத்துக்கு போயிருக்கோம். அப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு மினிஸ்டராக அவங்களுடைய இதுதான் கவர்மெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க, இது ராம் சார், நாங்கள் ராம் சார் பெருமையாலாம் பேசினாங்க, நாங்கள் ராம் சார் அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அறிவிச்சவங்க நீங்கள் அதை பார்க்கணுமா இல்லையா? ஒரு அர்பன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன? சிஎம்டிஏன்னா என்ன? அர்பன் பிளானிங் அத்தாரிட்டி. எந்த இடத்தில் கட்டிடம் கட்டலாம், எந்த இடத்தில் கட்டிடம் கட்டக்கூடாது, எந்த இடத்தை நீர்நிலையாக பாதுகாக்க வேண்டும், கட்டிடம் கட்டலாம், இதை முடிவு செய்ய வேண்டியது சிஎம்டி. இதை ஒரு ரெகுலேட் செய்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அத்தாரிட்டியே சிஎம்டி. அப்போ அவங்கெல்லாம் சட்டத்தை மீறி கொடுக்குறாங்க. அப்போது இவர்கள் எல்லார் மீதும் விசாரணை செய்யப்பட்டாதான். நீங்கள் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சிஎம்டி எடுத்துக்கோங்க, ரெவென்யூ. இப்போ இந்த லேண்டெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் நடுவில் பட்டா ஆக்கியிருப்பாங்க இல்லீகலாக. எப்படி இப்போ ஆக்கினாங்க? நீங்கள் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க, ஸ்கேல் வச்சு கோடு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 430 சர்வே நம்பர் வந்து பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டு ஒரிஜினலாக. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து தாசில்தார், இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோடு போட்டு லைன் வரைஞ்ச மாதிரி. நீங்கள் மிச்சம்லாம் சர்வே நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வரும் நம்மளுடைய பவுண்டரியில். அப்படிலாம் இல்லை, கிடையாது. அப்படியே கோடு போட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டு யாரோ உட்காந்து வீட்டில் உட்காந்து அழகாக கோடு போட்டு இது பண்ணி பிளாட்டை பிரித்து பட்டா போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விசாரணை செஞ்சால் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க எப்படி செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது வெளியே வரும். முதற்கட்டமாக இப்போ இந்த கவர்மெண்ட் கரெக்டாக ஃபார்ம் ஆகிற டைமில் இப்போ ஈசி கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல சைன். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே பொய் சொல்லப்பட்டிருக்கு, அடிமட்டத்திலிருந்தே ஊழல் வந்திருக்கு. அப்படின்னும் போது இது ஈஸி டு ஐடென்டிஃபை இல்லையா? இதையே வந்து எதிர்க்கட்சிகளும் சரி, அப்போது இருந்த எதிர்க்கட்சிகளும் சரி, எதுவுமே வந்து பேசப்பட்ட மாதிரி தெரியலையே. இந்த குரல் உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் வந்த மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் என்ன சார்? சில எதிர்க்கட்சிகள் அப்பொழுது பேசினாங்க, இப்போ குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்சிகள் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா இந்த லேண்டை நீங்கள் பிரிகேடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்தியாவில். அந்த மார்கன் அந்த லேண்ட் ஓனர்னு கிளைம் பண்ணக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிலையன்ஸ் பாலசுப்ரமணியம்னு, ரிலையன்ஸ் பாலுன்னு பேர். அவர் திருபாய் அம்பானிக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர். அந்த அளவில் மிகப்பெரிய நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அவர் லாபியிஸ்ட். அவர் தான் அந்த காலகட்டத்தில் எல்லா லாபிங் ஒர்க்லேருந்து அந்த கம்பெனிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும். அவர் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் குரூப் இண்டஸ்ட்ரீஸோடைய பிரசிடெண்டெல்லாம் இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ அவருடைய குடும்பத்துடைய கம்பெனி தான் மார்கன்ங்கிறது. அவங்க தான் லேண்டை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 2 பெரிய ஆட்கள், இவங்களுடைய லாபிங் பவர் என்னவாக இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது மீடியாவில் இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸில் இதை செய்ய முடியாது, இது எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு தானே அவங்க பண்ணியிருக்கணும். பட் அந்த எல்லாரையும் இன்னைக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி இவங்களை கொடுக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய கொல்யூஷன், கூட்டு சதி வந்து நடந்திருக்கு. எதிர்கட்சிகள் வந்து இனிஷியலாக பேசினாலும் அது சஸ்டெயின்டாக அது நடக்காததற்கு காரணம் இது போன்ற விஷயங்கள். நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லை, நீங்களே முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க 40க்கும் மேற்பட்ட கோப்புகளை கொடுத்துருக்கோம், ஊழல் கோப்புகளை அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஊழலாக நீங்கள் முன்வைத்து பேசினது மின்மாற்றி ஊழல் அப்படிங்கிற விஷயம். அதற்கான நடவடிக்கை இந்த ஆட்சியில் எடுக்கப்படும்ன்ற நம்பிக்கை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படுதா? சரி, மின்மாற்றியை பொறுத்தவரை இந்த ஆட்சி அமைவதற்கு முன்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடின போது நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவசரமாக அந்த வழக்கை, அந்த புகாரை முடிச்ச உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட நாங்கள் காமிச்சோம் எப்படி வந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது, இவர்கள் எப்படி அவசரமாக ஃபைனல் ஹியரிங் வருவதற்கு முன்பாக மூடி இருக்கிறாங்க, எப்படி ஒரு அந்த ஆளுங்கட்சியுடைய அமைச்சராக இருந்தவரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை நடந்திருக்கிறது என்றெல்லாம் காண்பித்தோம். உயர்நீதிமன்றம் அது அதனால சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ இப்போ சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ரோல் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோல் என்ன அது அந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பஸ் கோஆப்ரேட் வித் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அவங்க மின்சார வாரியத்தில் ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணும் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஐ இப்போ தான் விசாரணையை துவங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை பற்றி நமக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.